யாரு? இத அன்பால கட்டி கொண்டாள் யாரு? துவம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பலராகும். போல போல கண்ணீரும் மாறி போகும். இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம், நல்ல நேரம், நல்ல நேரம். எல்லாருக்கும் அவன் மேல சந்தேகம் வந்த பிறகு நீங்க மட்டும் எப்படி கன்ஃபார்ம்னு சொல்றீங்க? டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணது பொய்யா போகாது. உங்க ஃபீல்டு மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை, அதான் விட்டு கொடுக்காம ஸ்ட்ராங்கா பேசுறீங்க. சரி, எதுக்கும் நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்க ஊர் சார்பா நீங்களும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்மான்னு பாருங்க. பண்ணிக்கணும். ஒரு லேடிக்கு லேடி டாக்டர் செக்அப் பண்றதா முறை. டாக்டர் தொழில எந்த பேதமும் கிடையாது. தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? அண்ணே, இவ்ளோ பிரச்சனை தேவையா? பேசாம அந்த பொண்ண சொந்த ஊர் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாமே. ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு முயற்சி வேண்டாம்னு எனக்கு தோணுது. என்ன முடிவுன்னு? ஒருவேளை மாதவி கர்ப்பம் இல்லைன்னு முடிவாயிட்டா எதுக்கு அவ அப்படி ஒரு நாடகத்தை ஆடணும்? எதனால அவ கிருஷ்ணா தான் காரணம் சொல்லணும்? கஸ்தூரி மேல எதுக்கு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? எல்லாமே புரியாத புதிராயிடும். அதனால ஒரு முடிவு தெரியுற வரைக்கும் அவ இந்த ஊர்ல தான் இருக்கணும். ஹெட் மாஸ்டரும் அவர் வீட்டில் தங்க வேணான்னு சொல்லிட்டாரு. பார்க்கலாம், நான் வேற ஏற்பாடு பண்றேன். வரேன். டாக்டர் ஐயா, டெஸ்ட்டை மறந்துடாதீங்க. ரகசியமா இருக்கட்டும். சரிங்க. லட்சுமி, இவர் பேசுனதுல எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன? இவர் பேசுற பேச்ச பார்த்தா மாதவிய சந்தேகப்படுறாரா இல்ல இவர் தங்கச்சி குடும்பத்தை காப்பாத்த பாக்குறாரா தெரியல. கமலா, இத வரேங்க. என்னங்க? மாதவி கூப்பிடு. மாதவி, மாதவி. சார், கூப்பிட்டீங்களா? உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்க. எதையும் மறந்துடாத. சார், உங்ககிட்ட தான் சொல்றேன், எதையும் மறந்துடாம எடுத்துக்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? கிளம்புன்னு அர்த்தம். இனி நீ என் வீட்டுல இருந்து போதுன்னு அர்த்தம். உன் சகவாசமே தேவையில்லைன்னு அர்த்தம். மாதவி, 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 மாதவி. எந்த பதிலும் பேசாம வந்தா என்ன அர்த்தம்? நான் உடனே கிளம்புறேன்னு அர்த்தம். வேற எதுவும் நான் பேச விரும்பலன்னு அர்த்தம். இந்த வீட்ல இருந்தது போதும்னு அர்த்தம். மானஸ்தி தான் நீ. நான் ஒத்துக்கிறேன். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கிளம்புற? எதை மனசுல வச்சுட்டு அந்த ஆள் என்ன கிளம்ப சொல்றாரு? ஏய், அவர் என் புருஷன். அந்த ஆளு அப்படி இப்படின்னு மரியாதை இல்லாம பேசுற. சாரி, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். எல்லாம் நீ கோவத்துல தான் முடிவெடுப்பியா? ஏன், வேற என்ன பண்ண? வயித்துல புள்ளையோட எங்க போவ நீ? அது சரி, வயித்துல புள்ள இருந்தா தானே. என்ன சொன்னீங்க? வயித்துல புள்ள இருந்தா தானவா? அப்போ இல்லன்னு சொல்றீங்களா? ஆமா, இல்ல. ஸ்கூலுக்கு போயிருக்கு. ஈவினிங் வந்ததுமே வயித்துல ஏறி குதிச்சிரும். பிஃபோர் பார்னே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டேன். இந்த நக்கல் பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ போன்ல பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன். அடுத்தவங்க போன் பேசுறத ஒட்டு கேக்குறது தப்பு. அத என் வீட்ல இருந்து நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. வெளியில சொன்னா உனக்கு தான் பிரச்சனை. ஐயோ, இப்ப எனக்கு வெளியே போனாலே ரொம்ப பிரச்சனை தான். வேகமா கிளம்புன. ஒரு முடிவு தெரியாம போறதா இல்ல. என் வீட்ல என்ன தெரியணும் உனக்கு? முதல்ல கிளம்பு. கிளம்புறேன், ஆனா டைம் வேணும். விட்டா குடுத்துட்டு வந்த மாதிரி 3 மாசம் டைம் கேப்ப போல இருக்கு. 3 மாசம் எல்லாம் வேண்டாம், 3 நாள் போதும். என் கர்ப்பத்துக்கு காரணமான அந்த பையன் கிட்ட என் வாழ்க்கைக்கு ஒரு வழி கேட்டுட்டு வந்த வழியே கிளம்பி போயிடுறேன். கர்ப்பமே இல்லன்னு சொல்ற, வழி எப்படி கேப்ப? வயித்துல இல்லாம இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு எடுத்தது அவன்தான். பேர் சொல்ல புள்ள இல்லாம இருந்தாலும் ஊர் சொல்ல மானம் கெட்டு போயிட்டேன்.
காரணமானவன கை பிடிக்கணும். அது வரைக்கும் இங்க இருக்கலாம்ல. வாழ்க்கை கெட்டு போன உன்ன வாசலுக்கு வெளியே துரத்துனா 800 பாவை என்ன வந்து சேரும். நீங்க தங்கலாம். நான் அவர்கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம். கர்ப்பம் ஆன விஷயம் ஆனதாவே இருக்கட்டும், அதை கலைச்சிடாதீங்க. நான் கலைக்க மாட்டேன். அது பாவம்னு எனக்கு தெரியும். யார் வீடு இது? நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம் பாட்டி? உனக்கு தெரியாது, இது ஆண்டாளம்மா குடிசை. இந்த ஊர்ல எத்தனையோ பிரசவத்தை சுகப்பிரசவமா பார்த்த புண்ணியவதி. மருத்துவச்சியா? அதுக்கும் மேல சொல்லணும்னா கைராசிக்காரி. கைய புடிச்சு பார்த்து கர்ப்பத்தை சொல்லிடுவா. வயத்தை தொட்டு பார்த்து குழந்தைய பத்தி ஸ்கேன் எடுத்த மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிடுவா. சரி பாட்டி, இப்ப எதுக்காக நம்ம அவங்கள பார்க்க வந்திருக்கோம்? சொல்றேன். முதல்ல அந்த அம்மா இருக்காளான்னு பாப்போம். அப்படி இருந்துட்டா உன் பிரச்சனையில இருந்து அவ உன்னை காப்பாத்திடுவா. வா. ஆண்டாளு, ஆண்டாளு. யாரது? ஆண்டாளு, இத வர. என்ன ஆண்டாளம்மா, என்ன தெரியலையா? நான் தான் வேதவல்லி, இவரோட அம்மா. இவ என் பேரன், பேரு கிருஷ்ணா. என்ன புரியலையா? பூபதி வல்லத்தரசோட சம்சாரம். இப்ப நீ குடிசை போட்டு உக்காந்துருக்கிற இடமே ஒரு காலத்துல என் கணவர் உனக்கு தானமா கொடுத்த இடம்தான். அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, வயசாயிடுச்சுல, அதான் பட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. உங்களை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கியா தாயி? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆமா, இது உங்க பேர பிள்ளையா? என் பேரன்தான். பேராண்டி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. இந்த தங்க பிள்ளைய நான் குழந்தையில பார்த்தது. ஐயோ, 2 பேரும் நிக்கிறீங்களே, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. ஆண்டாளு, இவனுக்கு கழுத்துல உரம் விழுந்துருச்சுன்னு தூக்கிட்டு வருவோம். நீதான் எடுத்து விடுவ. என்ன குளியல நீதான் அவனுக்கு பண்ணி விடுவ. நான் உள்ளங்கையில தூக்கி பார்த்த புள்ள நெடு நெடுன்னு எப்படி வளர்ந்திருக்கு. ராசா கடக்கா. ஆண்டாளு, சரோஜாவை ஞாபகம் இருக்காமா? எப்படி மறக்க முடியும்? தலைவலினா கூட இங்கதானே ஓடி வரும். எந்த வித்தியாசம் பார்க்காது, அப்படி பழகும். கண்ணு பட்ட மாதிரி காணாம போய் திசை தெரியாம போயிட்டாளம்மா. அவளை நான் நினைச்சுதான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். மிச்ச உசுர வச்சிருக்கேன்னா அது என் பேராண்டிக்காகத்தான். சொல்லுதாயி, வராதவ வந்திருக்கேன். என்ன சாப்பிட? டீ காப்பி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நீ கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆண்டாளு, இப்ப அதெல்லாம் வேண்டாம். ஆமாடி, நீ ஏதாவது கேள்விப்பட்டியா? என்ன தாயி? ஆண்டாளு, என் பேரன் விஷயமா ஏதாவது ஊர்ல கேள்விப்பட்டியா? வயசாகி போச்சு, அதிகமா வெளியே தெருவெல்லாம் போறது இல்ல. ஊர்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல தாயி. சரி, நானே சொல்றேன்.
ஐயோ, இந்த கொடுமையை எந்த கோயில்ல போய் சொல்றது? காலம் கெட்டு கிடக்குது ராசா, ஜாக்கிரதையா இருக்கணும்பா. என் பேரை எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டா. அத சிரிக்கு மக எப்படியோ இவனை வளைச்சு போட பாக்குறா. கர்ப்பன்னு நாடகம் ஆடுற ஆண்டாளு. இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, செஞ்சு போடுவோம். நிஜமாவே அந்த சிரிக்கி முழுகாமதான் இருக்காளான்னு நீ நாடி தொட்டு பார்த்து சொல்லிடு ஆண்டாளு. அது போதும். இந்த ஆண்டாளு கைய புடிச்சு பார்த்தாலே பித்த நாடி, உயிர் நாடி, வாய் நாடி, கர்ப்ப நாடின்னு தனித்தனியா உடைச்சு சொல்லிவிடுவேன். அது போதும் ஆண்டாளு. அவளை ஊரறிய இத மட்டும் நீ செஞ்சிரு. காலத்துக்கும் என் பேரன் உன்னை மறக்கவே மாட்டான். கண்டிப்பா என் பேராண்டி இந்த சதியில இருந்து நான் காப்பாத்தி போடுறேன். இந்த ஆண்டாளு கைய புடிச்சு சொல்ற வாக்கு எப்பவுமே தப்பாது. நீ தைரியமா இரு ராசா. நன்றி பாட்டி. நன்றியெல்லாம் எதுக்கு ராசா? இந்த வீடே உங்க தாத்தா எனக்கு தானமா கொடுத்தது. இதுல பொங்கி தின்னுட்டு என் கடைசி காலத்தை ஓட்டுறேன். நான் போய் சேரதுக்குள்ள உனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு தான் இந்த கழுவி கண்ணை மூடுவேன். போதுமா? சரி பாட்டி. அப்புறம் என்ன பேராண்டி, ஆண்டாளம்மாவே சொல்லிடுச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? பாட்டி, உங்களை சாமி மாதிரி நினைச்சு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த மாதவி ஊரை கூட்டி அவ கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு பொய் சொல்லி என்ன கட்ட பாக்குறா. அது பொய்ன்னு நீங்க தான் உண்மையை சொல்லணும். நீ தைரியமா போராசா, சத்தியத்தை நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவ கொடுத்த பொய் புகாரால எங்க அம்மாவும் இப்ப உள்ள இருக்காங்க. அது மட்டும் நிரூபிக்கப்பட்டா எங்க அம்மாவும் வெளியே வந்துருவாங்க. கவலைப்படாத ராசா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த ஆத்தா உனக்கு துணை இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. நல்லா இரு, நல்லா இரு. உனக்கு ஒண்ணு இல்ல ராசா. போயிட்டு வாப்பா. சந்தோஷம் ஆண்டாளம்மா. கூட்டத்துல வந்து உண்மையை உடைச்சிரு. நாங்க நீ செஞ்சதை மறக்கவே மாட்டோம். சரிங்கம்மா. வாப்பா. வரேன் பாட்டி. அத்தை, ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போன் பண்ணாரு. என்னம்மா, அந்த மாதவி விஷயமா? அதேதான் அத்தை. நினைச்சேன். அந்த மனுஷன் பாவம் இருக்க இடம் கொடுத்துட்டு ஏண்டா வம்பல மாட்டணும்னு தவிக்கிறாரு. அவர் பயமே என்னன்னா, முதல்ல நம்ம பாதுகாப்பு கொடுத்தோம், பிரச்சனையாச்சு. அப்புறம் அந்த கஸ்தூரி அவளை தான் வீட்லயே தங்க வச்சா, அதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க அந்த மாதிரி நாமளும் சிக்கல்ல மாட்டி போமோன்னு அவர் பயந்துட்டார் போல இருக்கு. அதேதான். வாத்தியாரை பார்த்து பசங்க பயப்படுற மாதிரி அந்த டீச்சரை பார்த்து ஹெட் மாஸ்டரே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பாவம் அத்தை. இந்த வயசுல அவருக்கு இது தேவையா? வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிறதே கஷ்டம்தான் போல இருக்கு. அதுக்குதான் காலத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிடணும். நாம எதுக்கு மத்தவங்கள பத்தி பேசணும்? அத நம்ம வீட்லயே ஒண்ணு இருக்கே, அது நம்மள என்ன பாடுபடுத்துச்சு. அந்த ஸ்ரீராமச்சந்திரனை தான் கட்டிக்குவேன்னு இவ ஒத்த கால நின்னா. அவன் ராமன் இல்ல ராவணன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல. அது உண்மையா இருந்தாலும் எப்படியோ நம்ம குடும்பமானம் காத்துல பறக்கல. அப்படி ஏதாவது நடந்தா குடும்பத்தோட தூக்குல தான் தொங்கணும். ஏண்டி, பேசுனது ஏதாவது காதுல விழுதா இல்ல விழாத மாதிரி நடிக்கிறியா? அப்படியே கல்லுளி மங்க மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க. அத்தை, அவளை எதுக்கு அத்தை பேசுறீங்க? தப்பான முடிவு எடுக்க பார்த்தோமேன்னு நினைச்சு நினைச்சு பிரீத்தி ஃபீல் பண்ண போறா. பிரீத்தி, உன்னை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ். எங்க அம்மாவோட ஐடியா தான் இப்போ ஒர்க் அவுட் ஆக போகுது. பரவாயில்லையே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு இது ஆரம்பத்திலேயே தோணாம போச்சுங்க. பரவாயில்ல கஸ்தூரி, இதுவும் நல்லதுக்கு தான். எப்படியும் அம்மா சொன்ன மாதிரி ஆண்டாள் அம்மா நாடி பிடிச்சி
மாதவி கர்ப்பம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணா ஃப்ரீ ஆயிடுவான். உன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய்ன்னு ப்ரூஃப் ஆயிடும். அவதூறு வழக்கு, மான நஷ்ட வழக்கு, மிரட்டல், கொலை முயற்சின்னு எவ்வளவு கேஸ் அவன் மேல போட முடியுமோ போட்டு ஆயுஷ்க்கு அவன் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிடலாம் கஸ்தூரி. எனக்கு இப்பவே வெளியில வந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணா, என்ன எதுவுமே பேசாம நிக்கிற? முதல்ல நீங்க வெளியில வரணுமா? கவலையே படாத. ஆண்டவனா பார்த்து அந்த ஆண்டாளம்மாவை அனுப்பிட்டாரு. இன்னைக்கு மாதவி கூட்டுற கூட்டத்துல அவன் நாடி துடிப்பு சகலமும் அடங்க போகுது. அடங்கணுமா? அவளை அடக்கணும். கஸ்தூரி, இத பத்தி சொல்லதான் வந்தோம். நாங்க கிளம்புறோம். சரிங்க, நல்லபடியா இன்னைக்கு கூட்டத்துல நமக்கு சாதகமா எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. முடிஞ்ச மாதிரிதான். ஆண்டாளம்மா நாடி பார்த்த பிறகு அவ ஊரை விட்டு ஓடி போறா. துரத்தி துரத்தி அவளை கொலைதான். கொலையா? என்ன கொலை? யார் பண்ணது? ஏதாவது சாட்சி இருக்கா? கொலை பண்ணலாமா? இனிமேதான் பண்ணணும். யார் பண்ண போறது? யார பண்ண போறாங்க? இன்னைக்கு முடிவாயிடும், சொல்லி அனுப்புறேன். இப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்ப முடியாது. ஏன்? சாரி சார், ஒரு கொலையை தடுக்கிறதுக்காக உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். ஏமா அப்படி அவசரப்படுறீங்க? கொலைகள் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் வேலையை பாருங்க. இப்பதானே சொன்னீங்க. நான் இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. சாட்சி இருக்கா? என்ன ஆதாரம்? எங்க கிட்டேவா? நாங்களும் பேசுவோம்ல. போய் உங்க வேலையை பாருங்கம்மா, போங்க. கஸ்தூரி, நல்ல செய்தியோட வந்து உன்னை ரிலீஸ் பண்றமா. இப்ப நான் வரேன். வாங்க. வரமா? மிராசு ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவரை தவிர எல்லாருமே பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. இப்படியே போன தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கு? எதுக்குமே தலைவரை கலந்து பேசாம அப்படி என்ன பஞ்சாயத்து? பேச வேண்டிய பெரிய மனுஷன்லாம் அமைதியா இருக்கும்போது எவன்டாங்க பேசுறது? மட்டு மரியாதை இல்லாம எவன் பேசுறானோ அவன் முதல்ல வெளியே போங்க. 5-10 வாங்கிட்டு பஞ்சாயத்துக்கு வரவன் என்ன கிழிக்க போறான்? யாரே அவன் பின்னாடி இருந்து பேசுறவன் முன்னாடி வந்து பேசியா? யோ நிறுத்துங்க, சும்மா சத்தம் போடாதீங்க. இது ஒன்றும் ஊர் திருவிழா பத்தி பேச கூட்டின கூட்டம் இல்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி, அவளுக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி பேச கூட்டின கூட்டம். வாழ வழி தேடி வந்தவ வாழ்க்கையை இழந்து நிக்கிறா. அவளுக்கு ஒரு நல்ல முடிவு வரணும் தான் இந்த கூட்டத்தையே கூட்டி இருக்கும். தேவையில்லாம கண்டதை பேசி ஊர் பிரச்சனையை கிளப்பி விட நினைக்கிற எவனா இருந்தாலும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஐயா சொல்றதுதான் சரி. பேசக்கூடிய ஊர் தலைவரே பேசாம இருக்காரு. பேசக்கூடாத ஆளுங்க எல்லாம் ஏன் பேசுறீங்க? ஏய், எவன்டா அப்ப பேசுனது? இதுக்கு மேல பேசுனீங்க எவனா இருந்தாலும் வெட்டி போட்டு. எதுவும் பேசாத, பேசாம இரு. பேசக்கூடாதவெல்லாம் ஏன் பேசணும்? எவனோ குரலை உயர்த்துறான், எப்படிப்பா பேசாம இருக்க முடியும்? மல்லுக்கட்டு இது ஒன்றும் ஜல்லிக்கட்டு இல்லப்பா. மெனக்கட்டு எல்லாரும் வந்தது ஒரு பொண்ணுக்கு சரியான முடிவு கிடைக்கணும் தான். அமைதியா இருப்போம். எல்லாரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இங்க பேச வேண்டியது மாதவி தான். அந்த பொண்ணு ஊருக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கணும்னு ஆசைப்படுது. அது என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் இந்த ஊர் முடிவு பண்ணட்டும். மாதவியை வர சொல்லுங்க. கந்தசாமி, அந்த மாதவியை வர சொல்லு. சரிங்கய்யா.